இந்த வீடியோ வந்து எதை பத்தினா, இப்போ வந்து ரீசெண்டா அஜித் சார் சொல்லியிருந்தாரு, ஒரு என்னதான் ஒரு பெர்செப்ஷன் அவங்க ஒரு ஆக்டரா இருந்தாலும் பெர்செப்ஷன் இவங்களால ரொம்ப அப்சஸ்டா ஃபீல் ஆகி என்ன சொல்லுவாங்க அது? ஹை என்ன அந்த விஜய் மாதிரி வாழ்க அஜித் வாழ்க, நீங்க எப்ப வாழ போறீங்க? அப்படின்னு ஒண்ணு சொன்னார்ல. அது வந்து அவர் சொன்னதுனால நாங்க பேசல. எங்களுக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு முன்னாடி. ரொம்ப ஐடியாலஜியா ரொம்ப இவ்வளோ அப்சஸ்டா அப்சஸ்டா இருக்க இருக்க வேணாம் பீப்புள் அப்படிங்கறது தான் எங்களோட ஒரு என்னதான் ஒரு பெர்ஸ்பெக்ஷன் அவங்க ஒரு ஆக்டரா இருந்தாலும் பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் ஒரு ஆக்டரா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஃபீல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவங்களால ரொம்ப அப்சஸ்டா ஃபீல் ஆகி என்ன சொல்லுவாங்க அது? அவங்க இவரோட ஃபேன் நானு, இவரோட வாஷிங் மிஷின், ஏசி அந்த மாதிரி அவ்வளோ அப்சஷன்லாம் வேண்டாம். நம்ம வந்து தியேட்டர்ல ஒருத்தவங்களை பாக்குறோம், பிடிக்குது. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா பிடிக்கிறதோட சரி. படம் நல்லா இருந்துச்சு, அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அதோட சரி. அதோட சரி. அதோட அதுக்கு மேல அந்த அப்சஷன் தான் இருக்க வேணாம் அப்படிங்கறது எங்களோட கருத்து. அதனால உங்க லைஃபே இம்பாக்ட் ஆற மாதிரி அப்படி இருக்க வேணாம். ஏன்னா வந்து இப்போ இந்த ஏதோ ஒரு படத்தோட இது அந்த ஹீரோ பேர் புஷ்பா 2ல வந்து அந்த அந்த லேடியும் ஒரு பாப்பாவும் இறந்துட்டாங்கல்ல. சோ அதெல்லாம் எதனால வருது இவ்வளவு பிரச்சனை? இது ஒண்ணு. ஏன்னா எங்களுக்கு ஞாபகத்துல இருக்க இன்சிடென்ட் இது ஒண்ணா. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. அதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து இவ்வளவு அப்சஷன்னால தானே. சோ இந்த அப்சஷன் ஏன் அவ்வளவு அப்சஷனா இருக்குங்கிறத எங்களோட பிரச்சனை. ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கிறது பிரச்சனை கிடையாது எல்லாத்துலயுமே. நீங்க அது ரொம்ப அப்சஸ்ட் ஆகி அதனால அதை தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்றதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, ஒரு டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு எல்லா ப்ரொஃபஷன் இருக்குன்னா, அந்த மாதிரி அவங்களும் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, அவங்களும் ஒரு வேலை செய்யறாங்க. இது எல்லாமே அந்த ஹீரோக்கு தான் கிடைக்குது, டிரெக்டருக்கு கிடைக்க மாட்டேது. அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த ஹீரோக்கு தான் பெரிய அந்த படம் நல்லா ரீச் ஆயிடுச்சு, அந்த ஹீரோ தான் தூக்கி வச்சு பேசுறாங்க. அதான் வந்து இந்த மாதிரி விஜய் அண்ட் அஜித் மேல ரொம்ப அப்சஷனா இருக்கிற பீப்புள் பத்தி நாங்க பேசணும். நாட் பர்டிகுலர்லி இவங்க, ஆனா ரொம்ப இந்த ஹை இதுல இருக்கிறது இப்ப விஜய் அஜித் சண்டை போடுறதே விஜய் மக்கள் அஜித் மக்கள். அந்த மாதிரி எந்த ஆக்டருக்குமே அவ்வளவு அப்சஷன் தேவையில்லை அப்படிங்கறது தான் எங்களோட கருத்து. அந்த அப்சஷனால அந்த அப்சஷனா இருந்தா பரவாயில்ல. அப்சஷன் வந்து ஒரு இம்பாக்டா மாறும்போது தானே இது நாட்டுல வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரு வேலை செய்யறாங்க, அந்த வேலை வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னா இவங்களோட வேலை எல்லாருக்கும் தெரியற மாதிரி. ப்ரொஃபஷன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இருக்கு. நீங்க இதை மட்டும் தூக்கி வச்சு மத்த ப்ரொஃபஷன்லாம் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. இதனால நான் வந்து பாலாபிஷேகம் செய்யறேன், அது என்ன சொல்லுவாங்க, அப்புறம் நிறைய காசு செலவு பண்ணி அதனால நிறைய பிரச்சனை, சண்டை, அடிதடி, கொலை எல்லாம் நடக்குது. அவ்வளவு எல்லாம் இருக்க வேணாம். அப்படி வந்து ஒரு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணோம்னா ஒரு ஆக்டருக்கு பண்ணா அப்போ ஒரு டாக்டருக்கு பண்ணும். ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி அவங்களும் ஒரு ப்ரொஃபஷன்ல தான் இருக்காங்க. இது எல்லாமே நீங்க இவ்வளவு பண்றீங்களா? ரியல் லைஃப் ஹீரோஸ் அவங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டர்னா அவங்களை ஆக்டரா மட்டும் பாக்குறது, படம் பார்த்தா படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதை தாண்டி அவங்க மேல ரொம்ப ஒரு அப்சஷன் வச்சு ரொம்ப போய் அப்படியே விழுந்து ஃபர்ஸ்ட் ஷோ போய் கூட்டத்துல முட்டி மோதி இந்த மீட் அப் எல்லாம் வச்சாங்கன்னா அங்க போய் கூட்டம் எல்லாம் குவிஞ்சு அவ்வளோ எல்லாம் இருக்க வேணாம். அவங்க ஒரு ஆக்டர், அவங்கள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங். அதுவும் அவங்க வெளியெல்லாம் போனா அப்படியே கூட்டம் எல்லாம் குவிஞ்சு அவங்கள ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா தான் ஆகும். நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கே வந்து உன்னை தொட்டுட்டே இருந்தா, உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல. சோ அந்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விட்டுட்டு போய் அங்க நிக்கிற மாதிரி இருக்கும்ல. சோ அதெல்லாம் தேவை கிடையாது. நயன்தாரா விக்னேஷ் இருக்கும்போது இவங்க நார்மல் ஹியூமன் பீயிங், நார்மல் பர்சனா இப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு. நார்மல் பீப்பிள் கிடையாது, இவங்கலாம் வந்து நார்மல் பீப்பிள் கிடையாது அப்படின்வாங்க. இந்த அளவுக்கு தான் தூக்காதீங்கன்னு சொல்ற ஒருத்தங்கள. இவங்க ஆக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் எல்லாம் நீங்க கொடுக்கலாம் படத்துல. அது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் தாண்டி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்குன்னு எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஹியூமன் பீயிங் இல்ல, எல்லா பீயிங்க்குமே என்ன சொல்லுவாங்க, அது லிவிங் பீயிங்ஸ். எல்லா லிவிங் பீயிங்ஸுமே மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மரியாதை எல்லாருக்கும் கொடுத்தா போதும். யாரையும் ஒரு தூக்கி வச்சு அதெல்லாம் தேவை கிடையாது. அவங்க ஒண்ணு கடவுள், அவங்க வேற இப்போ அவங்க படத்தை போய் பாக்குறதுனால அவங்க சம்பாதிக்க போறாங்க, அதனால உங்களுக்கு ஒண்ணும் வர போறல. அது உங்களுக்கு ஒரு 3 hours என்டர்டைன்மெண்டே தவிர அது மேல அப்சஷன் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க பெருசா ஒண்ணும் பண்ணிடல. ஆக்ட்ரஸ்க்குமே அது பிடிக்காது நீங்க இப்படி பண்றது. இவ்வளவு வந்து அப்சஸ்டா இருக்கிறது அவங்களுமே விரும்ப மாட்டாங்க பெருசா. அது என்னது, அது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விட்டுட்டு போய் அப்படி போய் அவ்வளவு அப்சஸ்டா இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ பாக்குறதுக்கு போய் அங்க போய் அடிபட்டு வந்து அதெல்லாம் தேவையில்லையே.
இதனால இவ்ளோ கேசஸ்லாம் வரதுனாலதான் நாங்க இத பத்தி பேசணும்னு நினைச்சோம். ஆக்சுவலி இத ஒரு ஆக்டர் சொல்லும்போது அப்ப கூட எல்லாரும் திருந்துவாங்களான்னு தெரியல. ஒரு ஆக்டர் அவர் சொல்றாரு அப்படின்னா இத எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அவர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அத ஆமா. கேட்க. ஏன்னா ஏன்னா atleast அவராவது நாங்களும் முன்னாடி வந்து அத சொல்றாரு அப்படின்னு. நாங்களும் அத நினைக்கிறவங்க. அதெல்லாம் எங்களுக்கும் அப்படி இது இப்படி யாராச்சும் சொன்னா இதனால நல்லா நாங்க இருக்கும். அஜித் சப்போர்ட்டர்ஸ், விஜய் ஹேட்டர்ஸ், இல்ல அதெல்லாம் விஜய் கிடையாது. சப்போர்ட்டர்ஸ், அஜித் நாங்க ஹேட்டர்ஸ் கிடையாது. யாருக்குமே ஃபேன்னு கிடையாது. பிடிக்காதனும் ஆமா. கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், எல்லாருமே பிடிக்காதனும் கிடையாது. ஆக்சுவலி நாங்க ரொம்ப பெரிய பட்ஜெட் படமே போய் பார்க்க மாட்டோம். இந்த ரொம்ப குட்டி பட்ஜெட்ல ஒரு மாதிரி நல்ல கதையெல்லாம் வச்சு சூப்பரா எடுக்கிறாங்களா அந்த மாதிரி படத்தை தான் மோஸ்டா போவோமே. எங்களுக்கு யாருமே இவங்கள பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்லாம் இல்ல. படம் பார்த்தா படம் அந்த படத்துல இருக்க கேரக்டர் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். அதை தாண்டி அதை பத்தி நாங்க யோசிக்கிறது கூட கிடையாது பெருசா. எனக்கும் ஆனா எனக்கு பார்க்கும்போது எப்படி இவ்வளவு அப்சஷன் ஒரு ஆக்டர் மேல வரும்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருக்கா போய் அப்ரிசியேஷன் கொடுக்கறது, இங்க நல்லா பண்ணிருக்கீங்க, படம் சூப்பரா இருக்கு, இதுல உங்க ஆக்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் சூப்பர் தான். அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப தூக்கி வச்சு இந்த அளவுக்கு கேசஸ் எல்லாம் வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு நான் சொன்னேன் இப்போ புஷ்பா 2 அவர் பேர் எனக்கு மறந்தும் போச்சு. அவர் பேர் என்ன? இவ்வளவுதான் எங்களோட நாலேஜ் அபவுட் ஆக்டர் அவங்களாம். அதனால இவங்கதான் வந்து இவங்கதான் பெருசு, இவங்க குட்டி இதெல்லாம் அப்படின்னு. அடிச்சுக்கிறது வேற. ஏன் என்னோட ஆக்டர் தான் பெருசு உன்னோட ஆக்டர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சண்டை வேற இதுல. சோ அந்த சண்டையெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா அவங்களே ஒண்ணா பேசிட்டு ஜாலியா தான் இருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே பேசிட்டு அவங்களுக்குள்ள ஜாலியா தான் இருக்காங்க. நீங்க தான் இவங்க தனின்னு பிரிச்சுட்டு இவங்க தனின்னு பிரிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. சோ அவ்வளோ போய் உங்களை நீங்களே போய் காயப்படுத்தி செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி ப்ராசஸ்ல அப்படிங்கறதா. அப்சஷன் இருக்கட்டும், அது உங்களோட இருக்கட்டும், யாரையும் இம்பாக்ட் பண்ணாத மாதிரி என்டர்டைன்மெண்டா பாருங்க. அதுக்குள்ள முழுகிட வேணாம்.